பொழுது, கீழ்ப்படியும் போது, அந்த கட்டளையை கற்பனை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை அப்பா துதிக்கிற வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் ஐயா. இடம் கொள்ளாமல் போக மட்டுமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இப்பொழுதே வல்லமையின் வார்த்தையை ஒவ்வொருவருக்குள்ள அனுப்பி பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்தது வீண் என்று இல்லாதபடிக்கு, வெறுமையாய் போகாதபடிக்கு இந்த வார்த்தை இருதயத்திலே வைத்து அப்பா ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடித்து நடக்க கர்த்தர் கீழ்ப்படிய கிருபை செய்வீராக. கீழ்ப்படிதலை கற்றுக்கொடுங்க ஐயா. அப்பா பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொடுங்க ஐயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிற என்று சொன்னீரே. உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தருக்கு பயந்து வாழ, தீமையை விட்டு விலக, அப்பா தீமையை வெறுக்கிற பிள்ளைகளாய் மாற்றி அந்த வார்த்தையின்படி நடக்க கிருபை செய்யுங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்பா நீதிமானாகிய எங்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக ஒரு நாள் கூட இந்த வார்த்தையை விட்டு விடாதபடிக்கு எல்லாவற்றிலும் வைராக்கியமாய் அப்பா விசுவாசத்தில் நிலைத்திருந்து கர்த்தருக்காக கடைசி பரிந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான்னு சொன்னீரே. அப்பா உம்முடைய வருகைக்கு வார்த்தையினால நிலைத்திருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்பட கிருபை செய்வீராக. வார்த்தை கடைசி நாளிலே இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லியிருக்கீங்களே. இந்த வார்த்தை தான் எங்களை பலப்படுத்த போகிறது ஐயா. கடைசி நாளத்தில் பரிசுத்தப்படுகிற இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்ற வார்த்தையின்படியாக அப்பா வார்த்தையில நிலைக்க, வார்த்தையில நிலைக்க, வார்த்தையின்படியாய் நடக்க, வார்த்தையின்படியாய் எல்லாவற்றையும் செய்யும்படியாக அப்பா நீர் கிருபை செய்யுங்க ஐயா. அப்பா பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை அதிகமாய் அப்பா சாட்சியாய் அடுத்த வாரம் வரும் பொழுது இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் நடத்துவீராக. நீர் அப்படி செய்கிறபடினால் நமக்கு நன்றி ஐயா. இந்த வார்த்தை அநேக பேருக்கு போக வேண்டும் ஐயா. அப்ப இந்த ஆன்லைன் மூலமாய் போகிறது இந்த வார்த்தையின்படியாக யார் யாரெல்லாம் துக்கமா இருக்கிறார்களோ, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இப்படி நடக்கிறது, என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஐயா. இந்த வார்த்தை பயனடையட்டும் ஐயா. இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் எல்லாம் சாட்சியா நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் அப்படி செய்கிறபடினா உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். கேட்டது கேட்க மறந்தவை எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. நீர் எல்லாவற்றையும் செய்து எங்களை நடத்தினபடி நான் உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.